படம் நல்லா தான் இருந்தது. நமக்கு தெரியும் லோகேஷ் கனகராஜன் பண்ணாலே செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. மேம் இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஏதோ லேக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லை, படம் ஃபுல்லாக இதுக்கப்புறம் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு மேலே என்ன வேணும்னு தெரியல. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் வந்து பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ரோல் தான் கொடுத்துருக்காங்க அப்படிலாம் கமெண்ட் வருது. அவங்களுக்குலாம் என்ன சொல்லுவாங்க? அது ஆனால் எல்லாருக்கும் ஈக்குவலான ரோல் இருந்தது. ஒரு கேமியோ பண்ணுற மாதிரி வந்தாலுமே ஒருத்தங்களுக்கும் ஒரு ஈக்குவலாக ஒரு நல்ல பார்ட் கிடச்ச மாதிரி இருந்தது படத்தில். ஓகே மேம். படம் ஸ்பாயில் பண்ணி வச்ச மாதிரி அப்படிலாம் எனக்கு வந்து தெரில. ஸோ வந்து பாதி சீனில் வந்து இந்த பழைய ரஜினி இதெல்லாம் வரும். ஸோ அது எல்லாமே வந்து 90ஸ்லேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் கொஞ்சம் ஒரு நல்ல இதுவாக இருக்கும். ஓகே நம்ம பழைய ரஜினியை பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். என்னமோ மோசமாக பண்ணது அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து நான் என்ஜாய் பண்ணேன். மேம் அதில் உள்ள சாங்லாம் எப்படி மேம் இருந்துச்சு? சாங் செம்மையாக இருந்தது. மோனிகா சாங்லாம் பயங்கரமாக வைப்பாக இருந்தது. அப்புறம் அதிரம் அரங்கட்டுமே அதிரட்டுமே அது வந்து செம வைப்பாக இருந்தது. அது பிடிச்சிருந்தது ஓவராலாக. ஓகே மேம். இப்போ ரஜினி சார் ஃபேன்ஸுக்குலாம் என்ன சொல்கிறீங்க இந்த படத்தை பார்த்துட்டு? அவங்களுக்கு ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் தான் வந்துருந்துச்சு. ஜெயிலர் நல்லா இருந்தது. அப்புறம் இது பட் இதுவும் இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ அவங்களுக்கும் பிடிச்சிருக்கும். ஓகே ரஜினி வந்து இந்த மாதிரி நடிச்சதை பார்த்து. ரஜினி ஃபேன்ஸ் மிஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் கேட்காதீங்க. கண்டிப்பாக வாங்க படத்துக்கு. ஓகே மேம். இந்த படத்துக்கு ஸ்டார் ரேட்டிங்னா 10க்கு எவ்வளோ மேம் கொடுப்பீங்க? 10க்கு நான் 9 கொடுத்துருவேன். ஓ